குடும்பத்தோட காலையிலேயே எங்க கிளம்பிட்டோம்னா, திருக்கல்லிகுன்றம் தாங்க கிளம்பியிருந்தோம். இங்க ஒரு ஃபங்ஷனுக்காக வந்திருந்தோம். இந்த கோவில் பக்கத்துல தான் அவங்களுடைய வீடும் கூட. ஃபங்ஷன் 1 மணிக்கு முடிஞ்சது. நாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃபேமிலியா எல்லாரும் பேசிட்டு, அப்புறம் கோவிலுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கோவில் 4 மணிக்கு தான் திறப்பாங்களாம். நாங்க 3 மணிக்கே போயிட்டோங்க. அதனால இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். பார்த்தா இவங்களோட சேட்ட தான் அதிகமா இருந்தது. அப்புறம் கோவில் மேல வந்து நந்தி கிடையாதாம். அதனால கீழயே நாங்க நந்திய கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. அவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களோட பயணத்த. நீங்க மேல நடந்து போறீங்கன்னா, கண்டிப்பா வாட்டர் பாட்டில் கண்டிப்பா கொண்டு போங்க. அதே மாதிரி இந்த குரங்குகள் நெறையவே இருக்கு. நம்ம கிட்ட இருக்க பொருள் எல்லாம் தூக்கிட்டு போயிடும். அதனால கையில ஒரு கம்பு கொண்டு போங்க. எந்த அனிமல்ஸ பார்த்தாலுமே என் ஹஸ்பண்டும், என் பையனும் அவங்க சொந்தக்காரங்க மாரி அவ்ளோ அழகா நடத்துவாங்க. பாருங்களேன். ஃபைனலா மேல ஏறி வந்துட்டோங்க. எவ்ளோ அழகா இருக்கு பாருங்களேன். மொத்த ஊருமே இங்க பார்த்துட்டோம். இந்த அழகான காட்சிய பார்த்துட்டு அப்படியே சாமியையும் உள்ள பார்க்கலான்னு கிளம்பிட்டோங்க. வீடியோ, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்ட்டா இதுக்கப்புறம். அதனால நானும் ஃபோன வச்சுட்டேங்க. இது உள்ள மட்டும் தான் இந்த மாதிரி எடுத்தேன். அதுக்கப்புறம் உள்ள நான் எடுக்கல. அந்த குட்டியா தெரியுது பாருங்க ரூம். அது உள்ள போனா தான் சாமி இருக்கு. இது 1400 வருடம் பழமையான கோவிலுங்க. மலை ஏறும்போது அவ்ளோ கஷ்டமா இருந்தது. பட் இறங்குறது ரொம்பவே ஈஸியா இருந்ததுங்க. கோவிலுக்கு ஆப்போசிட் வந்து ஒரு மூலிகை சூப்பு கடை இருந்தது. அங்க தூதுவளை சூப்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. திருப்போரூர் சைடு வந்தாலே இந்த கடையில டீ குடிக்காம எங்க அப்பா வரவே மாட்டாருங்க. ஏன்னா இது எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இந்த கடை இருக்காம். டீக்கு வந்து அவ்ளோ ஃபேமஸா இந்த ஏரியால. திருப்போரூர் முருகன் கோவில் ரோட்ல தாங்க இருக்கு. யாராவது வந்தீங்கன்னா இங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.